ஹலோ ஹியூமன்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து பைத்தான்ல எப்படி வந்து ஒரு நம்பர் கெஸ்ஸிங் கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது கான்செப்ட் என்னன்னா, சிஸ்டம் வந்து ஒரு ரேண்டமா நம்பர் வந்து 1 டூ 10 க்குள்ள ஜெனரேட் பண்ணி வச்சுக்கும். நமக்கு வந்து கெஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கும். நம்ம வந்து அதில மல்டிபிள் கெஸ்ஸஸ் பண்ண போறோம். நம்ம வந்து நம்பர் கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டோம்னா, கரெக்ட் நம்பர் சொல்லப் போகுது. இல்ல நம்ம கெஸ் பண்ற நம்பர் வந்து அங்க இருக்க நம்பரோட கம்மியா இருந்துச்சுன்னா, கெஸ் ஹையர் அப்படின்னு சொல்லும். நம்ம கெஸ் பண்ற நம்பர் வந்து அங்க இருக்க நம்பரோட அதிகமா இருந்தா கெஸ் லோவர்ன்னு சொல்லும். ஸோ இதான் பேசிக். நம்ம இதில வந்து மல்டிபிள் வேரியேஷன் ட்ரை பண்ண போறோம். பட் ஃபர்ஸ்ட்டு வெரி பேசிக் வெர்ஷன் நம்ம பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோம். கேம் டாட் ஹலோ ஹியூமன்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஓகே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு இதில இருக்க ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் ட்ரிபிள் கோட்ஸ் போட்டு பண்றேன். ட்ரிபிள் கோட்ஸ் போடுறது என்னன்னா, மல்டி லைன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். நம்ம ட்ரிபிள் கோட் போட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ள டைப் பண்ணிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் லைன்ல நியூ லைன் கேரக்டர் எதுவுமே போட தேவையில்ல. ஸோ கெஸ் அ நம்பர் பிட்வீன் 1 டூ 10. அடுத்து அப்படியே என்டர் பண்ணிட்டு 2ன்னு போட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டே நான் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து கேம் வில் ரன் சேவ் பண்ணல. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுது உங்களுக்கு தெரியும். நம்ம இதை கரெக்டாக பண்ணோம்னா ஓகேவா? இப்போ மல்டி லைன் ஸ்ட்ரிங் பிரிண்ட் இருக்கு. நான் இங்க எங்கேயுமே நியூ லைன் கேரக்டர் யூஸ் பண்ணல. இதுதான் வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங்கோடைய பெனிஃபிட் இன் பைத்தான். ஓகே. நம்ம அடுத்த கேம்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு லைப்ரரி நம்ம வச்சிருக்கோம். ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரிக்கு இன்டர்னல் லைப்ரரி. நம்ம வந்து லைப்ரரிஸ்னா என்ன? அது எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற தனி வீடியோவா பார்க்கலாம். பட் பேசிக்கா என்னன்னா, ஒரு லைப்ரரிக்குள்ள நமக்கு தேவையான ஃபங்ஷன் எல்லாமே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியோ இல்ல வந்து இன்டர்னலா பைத்தான் டீமோ நமக்கு வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அது வந்து ரேண்டம் நம்பர் நம்ம கிரியேட் பண்ணணும்னா வந்து கரண்ட் டைம் ஸ்டாம்ப் எடுத்து ஒரு அட்ரஸ் எத வேணா வச்சு நம்ம ஒரு ரேண்டம் நம்பர் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது மாரி இல்லாம பேசிக்காவே அந்த ப்ரோகிராம் ரைட் ஆயிருக்கும். அத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் இந்த லைப்ரரி. இப்ப நம்ம வந்து என்ன லைப்ரரி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இன்டர்னலா இருக்கு. அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ரேண்டம். ரேண்டம் இம்போர்ட் பண்ணிட்டு, இப்போ இங்க ஒரு நம்பர் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள் பேர் வந்து மெஷின் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த நம்பர் தான் மெஷின் வந்து கெஸ் பண்ண போற நம்பர். மெஷின் வந்து நமக்கு குடுக்க போற நம்பர். வந்து ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ரேண்டம் இன்டிஜர். ஏ, பி நம்ம வந்து 2 வேல்யூ குடுக்கணும். எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பருக்குள்ள கெஸ் பண்ணணும் அது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக. பார்த்தீங்கன்னா, நம்ம 1 டூ 10 அப்படின்னு குடுத்துட்டேன். இப்போ இது மெஷின் நம்பர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார நமக்கு ஒரு ரேண்டம் நம்பர் வந்து வந்திருக்கும். இத நம்ம வந்து லைவா ஒரு டைம் பார்த்துக்கலாம். இன்னொரு கிட் பஷ் டெர்மினல் ஓப்பன் பண்றேன். இப்போ இங்க பைத்தான் டெர்மினல் ஒண்ணு சைடுல வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து லைவா ஒவ்வொரு இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறதுக்கு. இம்போர்ட் ரேண்டம். இப்ப பாருங்க, நான் இத வந்து பிரிண்ட் பண்ணா இப்போ ஒரு வேல்யூ வந்திருக்கா? மறுபடியும் ரன் பண்றோமா? இப்போ வேற வேல்யூ வருதா? மறுபடியும் வேற வருதா? ஸோ ரேண்டமா குடுத்துட்டே இருக்கும். ஒரு டைம் நம்ம கால் பண்றப்போ. இதுதான் வந்து இந்த ரேண்டம் டாட் ரேண்ட் நமக்கு குடுக்கும். இந்த ரேண்டம்குள்ளேயே இன்னும் இருக்கு. சாய்ஸ் வந்து பேஸ் பண்றது, ரேண்டம் ஃப்ரம் லிஸ்ட் அந்த மாரி நம்ம பண்ணலாம். பட் இங்க வந்து நமக்கு இது இப்போதைக்கு இது போதும். ஓகேவா? ஓகே. கமிங் பேக் டு திஸ். இப்போ மெஷின் நம்பர் இருக்கு நம்மட்ட. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்க போறோம். அந்த இன்புட்ட வாங்கிட்டு, அந்த நம்பர் வந்து கரெக்ட்டா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போறோம். ஸோ, இப்போ கன்டினியூஸா நம்ம வந்து அவங்க இன்புட் குடுக்குற வரைக்கும், கரெக்ட்டான நம்பர் கெஸ் பண்ற வரைக்கும் நமக்கு வந்து லூப் ஆயிட்டே இருக்கணும். லூப் மீன்ஸ் ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கணும். ஸோ, பைத்தான்ல ரிப்பீட்டடா நடக்கிறதுக்கு நம்மட்ட வந்து ஃபார், வைல் அப்படின்னு 2 லூப் கான்செப்ட் இருக்கு. நம்ம சாரி. நம்ம வந்து டெஃபினைட்டா இருக்கு. எவ்வளோ டைம் நம்ம ரன் பண்ண போறோம்னு நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். பட் இன்டெஃபினைட் நமக்கு வந்து எத்தன டைம்ஸ் லூப் ரன் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படின்னா, நம்ம வைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ இங்க நமக்கு தெரியுமா? எத்தனாவது ரவுண்ட்ல யூசர் வந்து கெஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. நமக்கு தெரியாது. ஸோ, அதனால நம்ம வந்து வைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வைல்ல பேசிக்கா எப்பவுமே வைல் லூப் யூஸ் பண்றப்ப ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். நான் அத மாரி பண்றேன். பட் நம்ம அதுக்கப்புறம் இத மாத்திக்கலாம். வைல் ட்ரூ என்னன்னா வைல் ட்ரூ அப்டினாவே இது வந்து கரெக்ட்டான கண்டிஷன். எப்பவுமே ரன் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஏன்னா வைல் ட்ரூ குடுத்துரும். வைல் ஃபால்ஸ் ஆகுறப்ப நமக்கு வந்து இது ஃபெயில் ஆகும். பட் நம்ம இப்போ ஃபால்ஸா இங்க மாத்த போறதில்ல. இங்க எந்த வேரியபிளும் நம்ம யூஸ் பண்ணல. இப்போ இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேரியேஷன்ல இத மாத்தலாம். ஸோ வைல் ட்ரூ உள்ள என்ன பண்ணணும்? யூசர் வந்து நம்ம நம்பர் வாங்கணும். அப்போ இது வந்து யூசர் இன்புட்ன்னு ஒரு வேரியபிள்ல யூசர் குடுக்க போற அந்த நம்பர நம்ம வாங்கிக்கிறோம். அது வந்து இன்புட்ன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு பைத்தான்ல. இந்த ஃபங்ஷன்ல நம்ம என்ன பண்றோம்? ப்ளீஸ் இப்படி வச்சுட்டோம்னா, இது வந்து இன்புட்க்கு அங்க காட்டும் யூசர்ட்ட. அதுக்கப்புறம் இந்த இன்புட்ட வாங்கி இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? இஃப் யூசர் இன்புட்
ஈக்குவல் டு நம்மளுடைய மெஷின் நம்பரா அப்படின்னு பார்க்குறோம். மெஷின் நம்பரா இருந்தால் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ பேசிக்காக இது எப்போ ஒரு எல்ஸ் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா இப்போ நம்ம இதை போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன நம்பர் வந்து மெஷின் சூஸ் பண்ணியிருக்குங்கிறதையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துப்போம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணுறோம்ல. ஸோ மெஷின் நம்பர் சொல்லிட்டு நான் எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஏன்னா வந்து நமக்கு வேணுங்கிற இடத்துல வந்து வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி டேரெக்டாக வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக மெஷின் நம்பர் நம்ம போட்டோம். ஸோ நமக்கு இப்போ வந்து என்ன நம்பர் மெஷின் கெஸ் பண்ணியிருக்கு, நம்ம கெஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லையாங்கிறதும் தெரிஞ்சிடும். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ப்ளீஸ் என்டர் யுவர் கெஸ். அது மெஷின் கெஸ் பண்ணிக்கிற நம்ம வந்து 5, நம்ம 2 கொடுத்து பார்ப்போம். என்ன ராங் நம்பர். 4 கொடுக்குறேன், ராங் நம்பர். இப்போ 5 கொடுக்குறேன், ராங் நம்பர். ஏன் 5 கொடுத்தாலும் ராங் நம்பர் வருது? ஏன் அப்படின்னா இங்கே இருக்க இந்த கண்டிஷனை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் இதுக்குள்ளே போகும். இப்போ இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, அதனால தான் நமக்கு வந்து இந்த 5 கரெக்டுன்னு சொல்லலை. அது ஃபால்ஸ் ஆகுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டைம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், பார்ப்போம். க்ளோஸ் பண்ணிட்டு கிளியர். எஸ், இப்போ வந்து 10 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து 2 கொடுப்போம், ராங் நம்பர். இப்போ இந்த கண்டிஷனும் இங்கே சேர்ந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் பாருங்கள். இது ஃபால்ஸ்னு வருது. 5 கொடுக்குறேன், அடுத்து வந்து 10 கொடுக்குறோம், இப்போவும் ஃபால்ஸ்னு தான் வருது. ஏன் ஃபால்ஸ்னு வருதுன்னா இப்போது பேசிக்காக இந்த இன்புட்டில் இருந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது. இந்த ஃபங்க்ஷனுடைய அவுட்புட் என்ன? நான் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ ஒரு ரிட்டன் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ மீனிங் என்னன்னா, இன்புட்ங்கிற ஃபங்க்ஷன் எப்பவுமே ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணும். அதுலேருந்து நீங்கள் நம்பர் இன்புட் கொடுத்தாலும் டெர்மினல்லேருந்து அதுக்கு இன்புட் போகிறப்ப அது ஸ்ட்ரிங்காக தான் வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ இப்போ இந்த யூசர் இன்புட்டுங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்ட்ரிங் டைப் இருக்குது. இதே மெஷின் நம்பர் அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ளார இன்ட் டைப், அது இந்த வேரியபிள் இன்ட் டைப் ஆனது. அப்போ இன்ட்டையும் ஸ்ட்ரிங்கையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம், அப்போ இது ஃபெயில் ஆகுது. ஓகேவா? இதை நம்ம வந்து பார்க்கலாம் டெர்மினலில். இப்போ என்ன பண்ணுறோம், 5 ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தா என்ன சொல்லுது, ட்ரூ. இதே 5 ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் 5, இட் கேன் பி டபுள் கோட் ஆர் சிங்கிள் கோட், ஃபால்ஸ். 5 ஈக்குவல் டு சிங்கிள் கோட் 5னாலும் ஃபால்ஸ் தான். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் போட்டால் இது ட்ரூ வரும். இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இன்டீஜரையும் ஸ்ட்ரிங்கையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது வந்து கரெக்டான கம்பேரிசன் கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வாங்குற இன்புட்டை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்பேர் பண்ணணும். இந்த மீன்வைல் 5 ஈக்குவல் டு 5.0 அப்படின்னாலும் வந்து ட்ரூ தான். ஏன்னா வந்து இன்டர்னலாக டைப் காஸ்டிங் நடக்கும், சேம் டேட்டா டைப் ஃபேமிலிங்கனால. இன்டீஜர் இதெல்லாம் நம்பர்ஸில். ஸோ பட் இன்டீஜரும் ஸ்ட்ரிங்கும் வந்து ஆட்டோமேட்டிக் காஸ்டிங் நடக்காது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு இங்கே போய்க்குவோம், ப்ரோக்ராம் எழுதலாம். இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன் நம்ம இப்போ தேவையில்ல, யூசர் நம்பர் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறோம், இப்போ இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா இன்ட் ஆஃப் யூசர் இன்புட் இப்படி போட்டோம்னா, இப்போ யூசர் நம்பர் என்ன டைப்பு, இன்டீஜர். ஸோ இப்போ நம்ம இந்த வேரியபிளை வந்து இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ப்ளீஸ் என்டர் நம்பர் கரெக்ட். நம்ம இப்போ மிஷின் கெஸ் பண்ணிக்க நம்பர் 9, நான் வந்து 5 கொடுக்குறேன், அடுத்து 7 கொடுக்குறேன், அடுத்து 9 கொடுக்குறேன். கங்க்ராட்ஸ். ஓகே, இப்போ என்ன இருக்குன்னா ப்ரோக்ராம் மறுபடியும் ரன் ஆயிருக்கு. நம்ம வந்து கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணிட்டோம், நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு, அதனால கரெக்டாக இருக்குது. மறுபடியும் ப்ரோக்ராம் ரன் ஆகுது. இப்போ நம்ம கரெக்ட் நம்பரை கெஸ் பண்ணணும், என்ன ஆகணும்னா ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆயிடணும். அதுக்காக என்ன பண்ணணும், இந்த லூப்பை வந்து நம்ம பிரேக் பண்ணணும், லூப்பை வந்து நிறுத்தணும். ஸோ அந்த லூப்பை நிறுத்தணும். எங்கே நிறுத்தணும், கரெக்டான நம்பர் கெஸ் பண்ண உடனே. ஸோ இந்த லைனுக்கு அப்புறம் நம்ம பிரேக் பண்ணணும். ஸோ பைத்தானில் இந்த மாதிரி லூப் பிரேக்கிங், லூப் இன்டர்மீடியரில் 3 டைப் கீவேர்ட்ஸ் இருக்குது நமக்கு, பாஸ், கண்டினியூ, பிரேக். ஓகேவா? நம்ம இங்கே பிரேக் பற்றி பார்ப்போம், மீதி 2 பற்றி அப்புறம் பார்க்கலாம். பிரேக் அப்படிங்க போட்டோம்னா இந்த லூப் வந்து பிரேக் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லூப் இருக்குது, இது வந்து இன்னொரு லூப்புக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்குவோம், இன்னொரு வயலுக்குள்ள. அங்கே என்ன ஆகும்னா ஒரு பிரேக் போட்டால் ஒரு லூப் விட்டு தான் வெளியே போகும். இந்த வயலுக்குள்ளார இன்னொரு லூப் இருந்துச்சுன்னா அந்த லூப் கண்டினியூவாக ரன் ஆகிட்டு தான் இருக்கும்.
ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்க பிரேக் போட்டோம்னா, எப்போ கரெக்டான நம்பர் கெஸ் பண்றாங்களோ அதோட வந்து லூப் நின்றும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மறுபடியும் ரன் பண்ணுவோம். இப்போ கரெக்டான நம்பர் 6 நான் 3 குடுக்குறேன், 5 குடுக்குறேன், இப்போ 6 குடுக்குறேன். இப்போ பாருங்க ப்ரோகிராம் ஸ்டாப் ஆகி வெளியே வந்துருச்சா? ஸோ இதுதான் பிரேக்கோட லைக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ லூப்பை பிரேக் பண்ணோம்னா பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் கரெக்டான நம்பரை கெஸ் பண்ணாமல் லோவாவோ ஹையாவோ கெஸ் பண்ணால் அதை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம அதுக்காக எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எல்ஸ் இஃப் அப்படின்னு போடுவாங்க. பட் நமக்கு வந்து பைத்தானில் எல் இஃப் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். எல் இஃப் அப்படின்னா எல்ஸ் இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகலைன்னா அடுத்த கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். யூசர் நம்பர் வந்து கிரேட்டர் தென் மிஷின் நம்பர். இப்போ வந்து மிஷின் நம்பர் 6 யூசர் 8 அப்படின்னு கெஸ் பண்ணுறாருன்னா நம்ம யூசர்கிட்ட என்ன சொல்கிறோன்னா, இல்லை நீங்கள் வந்து லோவாக கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கெஸ் லோவர். ஓகே, அடுத்து இன்னொரு எல்ஸ் இஃப். ஒருவேளை அவர் கெஸ் பண்ண நம்பர் வந்து யூசர் நம்பரை விட சின்ன நம்பராக இருக்குது இப்படி வச்சுக்கோ. அப்போ இந்த இன்னொரு எல்ஸ் தேவையில்ல. இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா, யூசர் வந்து மிஷினோட கிரேட்டாக சூஸ் பண்ணியிருந்தா இந்த பிரிண்ட்டு. இப்போ இந்த இது ட்ரூ ஆகலை அப்படின்னா யூசர் வந்து மிஷின் நம்பரோட லோவாக கெஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அதாவது யூசர் நம்பர் இஸ் லெஸ் தென் மிஷின் நம்பர். ஸோ அதனால அப்போ என்ன பிரிண்ட் பண்ணணும்? கெஸ் ஹையர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஹையர். ஓகே, இப்போ இந்த இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ப்ளீஸ் என்டர் கெஸ். மிஷின் நம்பர் 9ன்னு இருக்கு. நான் 3 கொடுக்குறேன். கெஸ் ஹையர்னு சொல்லுது. 7 கொடுக்குறேன். கெஸ் ஹையர்னு சொல்லுது. சரி வந்து 9 கொடுக்குறேன். 10 கொடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லுது? கெஸ் லோவர்னு சொல்லுது. அப்போ 9 கொடுத்தா கரெக்ட் நம்பர். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கரெக்டாக ப்ளே ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம பிளைண்டாக வந்து ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ப்ளீஸ் என்டர் யுவர் கெஸ். என் கெஸ் வந்து 4ஆக இருக்கலாம். லோவர் 1, எஸ் ஹையர் 3. ஓகே, ஸோ கரெக்டான நம்பர் வந்து 3. இப்போ இந்த கேம் வந்து முடிஞ்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ யூசர் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு நம்பர் இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே கொடுத்துறாரு. ஒரு ஏபிசிடி ஆல்ஃபபெட்டில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறாரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்குறாரு அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறது? ஏன்னா நம்ம வந்து ஒரு நம்பரை தான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ நம்பரை கொடுக்கலன்னா நம்மளால் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏ ஈக்குவல் டு 5 ஸ்ட்ரிங் 5ன்னு கொடுத்துட்றேன். இப்போது ஏல ஸ்ட்ரிங் 5 இருக்குது. இப்போ நான் இன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தா இது கன்வெர்ட் ஆகி 5 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருதா, இன்டீஜராக வந்துடுதா? இதே நான் ஏ ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஏ கூட ஏன்னு கொடுத்துட்டு அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன எரர் வருது? இன்வாலிட் லிட்ரல் ஃபார் இன்டீஜர் வித் பேஸ் இன் ஆஃப் ஏ. ஸோ இது வந்து இன்வாலிட் லிட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் வருது. ஸோ அதனால் இப்போ இன்டீஜராக இருந்தால் மட்டும்தான் கன்வெர்ட் பண்ண முடியும். இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். பைத்தானில் ஸ்ட்ரிங்குடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸில் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஈஸ் நம்பர் ஆர் ஈஸ் ஆல்ஃபா இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணிட்டு இஃப் யூசர் இன்புட் டாட் மெமரி இப்படி இருந்தா அப்போ மட்டும் கன்வெர்ட் பண்ணு. இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? எல்ஸ் இப்போ இதை வந்து நம்ம ஒரு டைம் வந்து இந்த டெர்மினலில் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏல வந்து ஏ வேரியபிளில் ஏ கொடுத்துருக்கோம். ஸோ ஏ டாட் ஈஸ் நியூமெரிக் ஃபால்ஸ். ஓகேவா? இதே இப்போ பியில் வந்து 5 கொடுத்துருவோம். ஸ்ட்ரிங் 5 கொடுத்துருவோம். இப்போ பியில் என்ன இருக்குது? ஸ்ட்ரிங் 5 இருக்குது. ஸோ பி டாட் ஈஸ் நியூமெரிக் ட்ரூ. ஏன்னா அது வந்து ஒரு நம்பர். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பியில் 5a அப்படின்னு கொடுப்போம். இப்போ கொடுப்போம் ஃபால்ஸ். ஏன்னா அது வந்து இன்டீஜர் கிடையாது, கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மோட். இப்போ நம்ம அதே மாதிரி ரன் பண்ணி பார்ப்போம். கெஸ் பண்ண சொல்லுது. நான் 3 கொடுக்குறேன். கெஸ் லோவர் சொல்லுது. நான் ஏ கொடுக்குறேன். ப்ளீஸ் என்டர் நம்பர். அதுவும் கெஸ் லோவரும் பிரிண்ட் ஆகுது. ஏன்? இப்போ வந்து இந்த இடத்தோட லூப் வந்து போயிருக்கணும். ஓகேவா?
இப்போ இங்கே ராங் நம்பர் நான் இது பண்ணிட்டேன், நம்பருக்கு பதிலாக ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்துட்டேங்கிறப்பவே இந்த லூப் வந்து அடுத்த ரவுண்டு போய் மறுபடியும் இன்புட் தான் கேட்டிருக்கணும். பட் இது கீழே வந்து இந்த இஃபெல்ட்ஸ்லாம் ரன் ஆகுது. இதுக்கு தான் வந்து நான் அப்படியே ஒன்று சொன்னேன். 3 சொன்னோம்ல, பாஸ், கண்டினியூ, பிரேக்கு. ஸோ இங்கே நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணணும். கண்டினியூ நான் யூஸ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னு இப்போ பார்க்கலாம். ரன் பண்ணுறேன். என்டர் கெஸ்ஸுங்குது 5 கொடுப்போம். கெஸ் ஹையர் சொல்லுது. நான் ஏ கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்லுது, ப்ளீஸ் என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அடுத்த என்னை வந்து கெஸ் தான் கேட்குது. இங்கே போயிட்டு கெஸ் லோவரா ஹையராங்கிற இந்த இதுக்கு வரல. ஓகேவா? ஸோ இங்கே தான் நம்ம வந்து கண்டினியூ யூஸ் பண்ணணும். இப்போ பிரேக்கும் கண்டினியூ புரிஞ்சிச்சு. பாஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ண மாட்டோம். பட் நான் வந்து சொல்கிறேன் எங்கே வரும்ன்ட்டு. ஜஸ்ட் நீங்கள் ஒரு இஃப் கண்டிஷன் போடுறீங்க, ஒரு எல்ஸ் வைக்கிறோம். பட் இந்த எல்ஸில் எதுவுமே நம்ம பிரிண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி எரர் வரும். ப்ரோக்ராம் வந்து சின்டாக்ஸ் எரர். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பாஸ் போட்டுட்டேன் அப்படின்னா ப்ரோக்ராமும் ரன் ஆயிரும், அங்கே எதுவும் பிரிண்ட்டும் ஆக தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டம்மியாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு கண்ட்ரோல் போகிறப்ப எங்கேயாவது தேவைப்படுறப்ப நம்ம பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ இப்போ கெஸ் நம்பர் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணலாம். ஒரு 8 இருக்குமோ? கெஸ் லோவர் சொல்லுது. அப்போது 4. கெஸ் ஹையர் 6. கெஸ் ஹையர் 7. 7 தான் ஆன்சர். யா. ஓகே. ஸோ இது வந்து 2வது வேரியேஷன். இப்போ வந்து நம்ம 3வது வேரியேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து அன்லிமிட்டெட் ட்ரைஸ் இருக்குது நம்மகிட்ட. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம வந்து ஒரு 3 ட்ரை ஆர் 4 ட்ரை அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போது அந்த ட்ரையை வந்து நம்ம யூசர்லேருந்து வாங்கலாம். பட் அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாகும். நம்ம பேசிக்காக நம்ம செட் பண்ணலாம். மேக்ஸ் ட்ரைஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம். அந்த டைமில் நம்ம வந்து வைல் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து ஃபார் போய்க்கலாம். ஸோ இப்போ இதே ப்ரோக்ராமாக ஃபாரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் அது வந்து நமக்கு அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ப்ரோக்ராம் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துட்டு இது பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போது எஸ்கியூஎல்லேருந்து வரவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு எப்பவுமே வந்து ரோலாம் வந்து 1 2ன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். பட் வந்து ப்ரோக்ராமிங்கில் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ த ஸ்டார்டிங் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ இப்போ நான் இங்கே ரேஞ்ச் 3 அப்படின்னு கொடுக்குறேன்னா ஃபஸ்ட் நம்பர் என்னென்னு பிரிண்ட் ஆகும்? 0 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ ரேஞ்ச் 0 1 2. இப்போது இன் சம் பிளேசஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். லைக் சீரியல் நம்பர் டாட் நேம். எக்ஸாம்பிள் நான் நேம் எதுவும் கொடுக்கல, பட் இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்குவோம். இப்போ 1 நேம் 2 நேம் 3 நேம் வராமல் 0 1 2 அப்படின்னு வருது. ஸோ இப்போ இங்கே வந்து 1ன்னு வரணும். என்ன பண்ணணும்? 1 ஒரு வழி வந்து i+1 நீங்கள் போட்டோன்னா நமக்கு வந்து 1 2 3ன்ட்டு வரும். இல்லை நான் இந்த ஐ வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம +1 போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே வந்து 1, 4 இப்படி கொடுக்கலாம். இது வந்து இன்னொரு மோட். ஸோ இப்படியும் பிரிண்ட் ஆகும். இப்போது இதுதான் 2 மெத்தட்ஸ். இப்போ எனக்கு இப்போ 5லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இங்கே நீங்கள் வந்து 5 கொடுத்துக்கலாம். 5 to 10 இப்படி கொடுத்தும் ஒரு ரேஞ்ச் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு புரிஞ்சிச்சுல. ஸோ இதை பார்க்க தான் இந்த எக்ஸாம்பிள். இருந்து வெளியே போயிடலாம். கம்மிங் பேக் டு த ப்ரோக்ராம். இங்கே ஐன்னு வைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அட்டெம்ப்ட் இன் ரேஞ்ச் ஆஃப் எவ்வளோ நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் நம்ம அதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அட்டம்ப்ட்ஸ் ஈக்குவல் டு 3 வச்சுக்கலாம். இப்போ கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணால் கான்ஸ்டன்ட் வேரியபிள்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஐடியில் கூட காட்டுது கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு, ஏன்னா நான் ஃபுல் கேப்ஸில் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ எங்கே யூஸ் பண்ணாலும் இதை யாருமே இதுக்கு மேலே ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட்டு, இதை வந்து யாரும் ஓவர் ரைட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த மேக்ஸ் அட்டம்ப்ட்டுங்கிறது நான் கேபிட்டலில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த மேக்ஸ் அட்டம்ப்ட்ஸை நம்ம கொடுத்துடலாம். இப்போது நான் அங்கே பிரிண்ட் பண்ணி காட்டின மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 0, இல்லை 1, அப்படிலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எங்கேயுமே வந்து இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ண போகிறதில்ல. இண்டெக்ஸும் இங்கே தேவையில்லை. ஜஸ்ட் 3 ரவுண்ட்ஸ் ரன் ஆச்சுன்னா போதும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக இங்கே கொடுத்துட்றோம். இப்போ வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படின்னா
இங்கே வந்து எஃப் ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு வந்து ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அட்டம்ப்ட். ஓகேவா? ஸோ இப்போது 3 ரவுண்டு தான் இது ரன் ஆகும். அவங்க ஈவன் தப்பான இன்புட் கொடுத்தாலுமே அப்பவும் 3 ரவுண்டு தான் ரன் ஆகும். நம்ம அந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து மாற்றிருக்கோம். பார்க்கலாம் இது எப்படி ரன் ஆகுதுன்னு. ஹலோ ஹியூமன்ஸ். ஓகே, பிரிண்ட் ஆகுது. கேம் வில் ரன் அன்டில் கெஸ் த கரெக்ட் நம்பர். இப்போ நம்ம ரூல்ஸ் வந்து மாற்றணும். கேம் வில் ரன் 4 3 ஓகே. ரவுண்ட் 0 ஃபைன். கெஸ் வந்து 4, கெஸ் ஹையர் 8, கெஸ் ஹையர் 9. ஓகே, பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு தான் ரன் ஆச்சு. நான் இப்போ அடுத்த ரவுண்ட் வந்து ராங் இன்புட்ஸ் கொடுத்து பார்க்குறேன். 1 2 3. பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு தான் வந்து ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. இப்போது மற்ற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் எனக்கு தெரிஞ்சு இல்லாத ஒரு ஆப்ஷன் பைத்தானில் என்னென்னா, லூப்புக்குமே நம்ம எல்ஸ் போடலாம். ஸோ இப்போ இங்கே எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எல்ஸ், ஃபாருக்கு இந்த எல்ஸ், இங்கே இருக்க ஃபாரோடைய எல்ஸ் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த எல்ஸ் எப்போ ரன் ஆகும்னா எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எல்ஸ் ரன் ஆகும். ஸோ இப்போ ஒரு வேளை 3 ரவுண்டு முடிஞ்சும் இந்த யூசரால் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். என்ன நம்பர் வந்து மெஷின் வந்து வச்சிருந்துச்சு அப்படின்ட்டு. த மெஷின் நம்பர் இஸ் ஸ்ட்ரிங் போடாமட்டேன், போட்டுடலாம். போட்டால் தான் ஐடியில் செலெக்ஷன் வரும். மெஷின் நம்பர். ஓகேவா? இப்போ இந்த எல்ஸ் வந்து அட் த எண்ட் ஆஃப் த லூப் வந்து ரன் ஆகும் நமக்கு. கிளியர். ராங்காக கெஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். 1 2 3. இப்போ முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே இந்த மெஷின் நம்பர் 7 பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம 3 டைம் ராங் அட்டம் பண்ணிட்டோம். ப்ரோக்ராம் முடிகிறப்ப இதில் பிரிண்ட் ஆகுதா வந்துட்டு. இங்கே இன்னொரு லைன் என்ன போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் பிளேயிங் த கேம். நான் வந்து மல்டிலைன் ஸ்ட்ரிங் பற்றி முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு பதில் வந்து மல்டிலைன் ஸ்ட்ரிங் இல்லாமல் சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங்லேயே நம்ம நியூ லைன் கேரக்டர் போட்டிருக்கோம். இப்போ இது அவுட்புட்டில் எப்படி வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ப்ளஸ் வந்து நம்ம கரெக்டான நம்பரை கெஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ப்ளீஸ் என்டர் யுவர் கெஸ் 4, கெஸ்ல ஒரு 2, கெஸ்ல ஒரு 1. ஓகே, பார்த்தீங்களா? இப்போ நான் கரெக்டான நம்பரை கெஸ் பண்ணிட்டேன். இந்த 3 ரவுண்டு முடியறதுக்குள்ளாரையே பிரேக் பண்ணிட்டோம். அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த லூப் விட்டு வெளியே வந்துட்டு இந்த எல்ஸுமே பிரிண்ட் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம எல்ஸை பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து இங்கே நியூ லைன் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கெஸ் 3. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம லூப்பை பிரேக் பண்ணிட்டோம். ஸோ எல்ஸ் வந்து இந்த ஃபாரோடே எல்ஸ் தான். ஸோ இந்த லூப் முடிஞ்சிச்சுன்னா இது பிரிண்ட் ஆயிருக்கும். பட் நமக்கு இந்த லூப் முடியறதுக்கு முன்னாடி நம்ம பிரேக் பண்ணதுனால இந்த லூப்போடைய என்டையர் ஃபங்க்ஷனாலிட்டியே ஸ்டாப் ஆயிரும். அதனால் இந்த பிரிண்ட் வந்து வராது. இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான நம்பரை கெஸ் பண்ணிட்டோம்ல, அதனால். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம பார்த்த 3 வேரியேஷன்ஸ் ஆஃப் த கேம். இதே மாதிரி சிம்பிளான வந்து பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் இன்க்ளூட் பண்ணி நம்ம நிறைய வீடியோஸ் போட போகிறோம். இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை மட்டும் நம்ம முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, லைப்ரரினா என்னன்னு பார்த்தோம், பட் நாட் இன் டீட்டெயில். பட் இது வந்து ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் விச் ஹோல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். லைக் இதுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கும். நம்ம வேணுங்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் இது வந்து வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்து அங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ரிப்பீட்டேட்டிவ் கோட். அது பார்த்துருக்கோம். ப்ளஸ் வந்து கான்ஸ்டன்ட்னா எப்படி டிக்ளேர் பண்ணணும். இட்ஸ் லைக் அ ரூல், நாட் அ அஃபிஷியல் ரூல், பட் எல்லாருமே இதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கான்ஸ்டன்ட்னா ஃபுல் கேபிட்டலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா நாளைக்கு நம்ம ஒரு கோடு எழுதுறோன்னா அடுத்து நமக்கு அப்புறம் வரவங்க வந்து இது வந்து பார்த்து அதே மாதிரி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? இது ஒன்று. ஸோ இப்போ ஃபார் லூப்பில் ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது எப்படி அவுட்புட் கொடுக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்.
அதுக்கப்புறம் இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பைத்தானில். அது வந்து இன்புட் எடுக்கும். இதோட அவுட்புட் எப்பவுமே ஸ்ட்ரிங் தான். ஸோ நம்ம வந்து அடுத்து என்ன பார்த்தோம்னா இன்டீஜராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரிங் நம்பரை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்கோடைய ஒரு மெத்தட். இது வந்து ஸ்ட்ரிங் மெத்தட். இந்த ஸ்ட்ரிங்கோட மெத்தடில் இது ஒன் ஆஃப் த மெத்தட். இதே மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இது வந்து நம்பராக இல்லைன்னு செக் பண்ணோம். இதை வந்து இன்னொரு மாதிரி பண்ணலாம். ட்ரை கேட்ச் போட்டு ட்ரையில் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணி அது இன்டீஜராக இல்லைன்னா எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். அந்த எக்ஸப்ஷனில் நம்ம பிரிண்ட் பண்ணலாம் ப்ளீஸ் என்டர் இன்டீஜர் அப்படின்ட்டு. இது ஒரு இன்னொரு டைப்பு. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து கரெக்டான கம்பேரிசன் கிடையாது, கரெக்டான வந்து ரிசல்ட் வராதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஃபாருக்கு எல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். ப்ளஸ் வந்து எஃப் ஸ்ட்ரிங் வந்து என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். மல்டிலைன் ஸ்ட்ரிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லா டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவ்வளோதான் ஹியூமன்ஸ்.